Hello friends, welcome to SINDHU'S kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Bread Gulab Jamun. வாங்க பார்க்கலாம். 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் சைடெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அது ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. 1/4 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் பவுடரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைங்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்ன பால்ஸா பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தண்ணி சூடான பிறகு 2 கப் சுகர் போட்டுக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு தேவைப்பட்டா கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்குங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பால்ஸை சர்க்கரை பாகில் போட்டு கொதிக்க விடுங்க. நம்மளோட சுவையான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.